எல்லாவித தேவைகளும் பூர்த்தி செஞ்சு எந்த வித நம்பிக்கை, அதுவும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருந்தார். நம்பிக்கையோட இருங்க, வெற்றி நமதே அப்படின்றதான் அவருடைய ஒரு தாரக மந்திரமா இருந்துச்சு. அது நான் என்ன சொல்றேன்னா, அரசியலை தாண்டி இளைஞர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அதாவது முதல்ல நம்ம வாழ்க்கையில உயர்வோம், இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். முதல்ல அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், இளைஞர்களுக்கு. அந்த நம்பிக்கை தான் நம்மளை உழைக்கிறதுக்கு தூண்டும். அதனால ஏன்னா இப்போ அவர் செய்து காட்டியிருக்கார், நான் தான் சிஎம்ஆ வருவேன் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பயணத்தை ஆரம்பிச்சார். சும்மா அவர் சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்கார்ல, அதுக்காக இறங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ சோதனைகள், என்னென்னமோ அத்தனையும் அவர் தாண்டி இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உயிர் கொடுத்திருக்கிறாங்க. இதுல சந்தோஷம் என்னன்னா, நாங்க சந்தோஷப்படுறதை விட இன்னைக்கு நான் காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். நான் அந்த சந்திக்கிற அத்தனை பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க, நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார். அது நாங்கள் ஓட்டு போட்டோம், தலைவர் ஜெயிச்சிட்டார்னு சொல்ல, நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார்னு ஜம்ப் பண்ணுது. அந்த உறவை அவர் அந்த மக்கள்கிட்ட நான் உங்களுக்கு தலைவனாக வர்றேன் அப்படின்னு சொல்லாமல், நான் உங்களுக்கு ஒரு தொண்டனாக வர்றேன், நான் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வர்றேன், உங்கள் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஏதோ நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட, ஒரு கொள்கையோட அவர் இன்னைக்கு அந்த மக்களோட, தமிழ் மக்களோட சேர்ந்து நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு இதைத்தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். மற்றபடி 100 தொகுதிகளுக்கு மேல் மெஜாரிட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஆரம்பத்திலே எதிர்பார்த்தீங்களா? நான் 125 தொகுதி எதிர்பார்த்தேன். சமயத்தில் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? விஜய் அவர்களுக்கு நான் எதுவுமே சொல்லி அவர் செய்யற இதுல இல்லப்பா. இந்த திரைத்துறை நீங்க தான் அறிமுகப்படுத்தினீங்க. அந்த அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனரா எப்படி இதை கொண்டாடிக்கிறேன்? நான் அதான் சொல்றேனே, 8 மணியிலிருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அப்பாவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இதை விட எனக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்காரு. இந்த டைம்ல உங்க மனநிலை எப்படி சார்? அதுதாங்க, இது சாதாரண விக்டரி இல்லை, இது சாதாரண வெற்றி இல்லை. ஒரு இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் 20 கூட்டணிக்கு மேல, இவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7-8 கூட்டணிக்கு. இவர் தனியா நின்று, அதுவே ஒரு தைரியம் தான். நான் எந்த ஒரு ஊழல்வாதிகளோடையும் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனியா நின்று மக்கள் என்னை தனியா செலக்ட் பண்ணி அப்படி வந்தா தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நின்று அந்த தைரியமே பெரிய விஷயம். மெஜாரிட்டி வரல, மெஜாரிட்டி நம்பர்ஸ் கிடைக்கல. இப்ப டைம் என்ன ஆகுது? நம்ம காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகளுக்கு எதுவும் அழைப்பு விடுக்கிறோமா? ஏற்கனவே பேசி எனக்கு அதுல நான் அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஃபாதரா ஒரு தகப்பனா என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அவங்களோட சேருவாங்களா அது எனக்கு தெரியாது. அது யார் எடுக்க வேண்டிய முடிவு? அவர் எனக்கு தலைவராக வரலாம், நான் தொண்டன் தான். மகனா நடிகரா பாத்திருக்கீங்க, இப்போ சிஎம் ஆக போறதா சொல்லி இருக்கு, அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எப்படி சார் இருக்கு? அதாங்க, இதை விட என்ன எனக்கு பெருமை வேணும், சந்தோஷம் வேணும்ன்றேன்.
சார் இப்போ உங்ககிட்ட ஆசி வாங்க வரதா ஒரு தகவல், நீங்க என்ன சொல்லி அனுப்ப போறீங்க சார்? நான் ஆசை கொடுத்து அனுப்புறேன், ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புறேன். இல்ல என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க ஒரு தந்தையா? ஐயோ, நான் திருப்பி அறிவுரை சொல்ற அளவுக்கு அவருக்கு வேணா 50 வயசு மேல ஆயிடுச்சு, 51 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய தகுதி வந்துருச்சு, அந்த திறமை இருக்குது. ஏன்னா அது நடைமுறையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடந்த 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன்.